வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கான கெஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு நிறைய கேப் பார்த்துட்டு நாளைக்கான கெஸிங் நம்பருக்குள்ளே நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான வினிங் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 456. ஓகேங்களா? ஸோ இந்த 456 அப்படின்ற நம்பர் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது நேத்தி ரிசல்ட் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 901. ஓகேங்களா? ஸோ 901ஓட ஃபுல் ஆப்போசிட், அதாவது அதோட பவர் நம்பர் தான் வந்து 456. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே வந்து அவன் டைரெக்டாக வந்து திருப்பி அடிச்சிட்டான். ஓகேங்களா? அந்த 901 வந்து 9ஓட பவர் நம்பர் வந்து 4, 0ஓட பவர் நம்பர் வந்து 5, 1ஓட பவர் நம்பர் வந்து 6. ஓகேங்களா? ஸோ 456 அப்படின்ற ரிசல்ட் வந்து இன்னைக்கான வின்னிங் நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த 46 ஏசியில் வந்து நம்ம வந்து இப்போ வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி கொடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 463. அதாவது அந்த கெஸிங் நம்பர் வந்து 463 அப்படின்ற நம்பர் வந்து ஏபியில் வந்து 46 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்க சொன்னேன். ஏன்னா வந்து அது ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏபியில் 46 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா அன்றைக்கி அந்த ரூட் வந்து சரியான ரூட்டு, அதனால தான் வந்து நாங்கள் 46 வந்து நான் மறுபடியும் நான் ஸ்ட்ராங்காக சொன்னேன். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த கேமில் இந்த மந்தில் அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ரூட் வந்து இந்த 46க்கு அவன் 49 அப்படின்ற நம்பர் வந்து அவன் கண்டிப்பாக கொடுப்பான் அப்படின்னு சொல்லி தான் இந்த 49, அதாவது வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதிக்கான கெஸிங்கை வந்து நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ கேமில் வந்து அந்த ரூட் வந்து கரெக்டாக அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி தான் இந்த 49க்கு அந்த 46. ஏன்னா எங்கெல்லாம் வந்து இந்த 46 இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த 49 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு 3 மாதமாக வந்து தொடர்ந்து வந்து அவன் அடிச்சுட்டே இந்த 49க்கு ஒரு 46 அப்படின்ற நம்பர் வந்து வந்துட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து அந்த நம்பரை வந்து நான் ஃபாலோஅப்பில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி அவன் அந்த 46ன்றதை வந்து அவன் ஏசியில் வந்து அவன் கொடுத்துட்டான். ஓகேங்களா? அந்த 46 கேமில் வந்துருச்சு. ஸோ ஏபியில் வந்து நான் கொடுத்துருந்தேன். இன்னைக்கு ரிசல்ட்டில் வந்து ஏசியில் அவன் 46 அப்படின்ற நம்பர் வந்து அவன் கொடுத்து இன்னைக்கான கேமை வந்து அவன் முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபாலோ அப் வச்சுட்டு நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரை வந்து நம்ம பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பரும் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கான். அது வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒரு 18, அதாவது முன்னாடி நாளில் ஒரு வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன், வியாழன் வெள்ளி, அதாவது போன வாரத்தில் வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த 518, இந்த 18க்கு அந்த 18 அப்படியே அடிச்சிட்டான். அதாவது 518, அடுத்தது 618, அடுத்தது அந்த 37க்கு கீழே பாருங்க ஒரு 78. இந்த 37க்கு ஒரு 78 அப்படின்ற நம்பர் வந்துருச்சு. 18க்கு 518க்கு ஒரு 618 அப்படின்ற நம்பர் வந்து வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ரிசல்ட் வந்து 01க்கு ஒரு 56 அப்படின்ற நம்பரும் வந்துருச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பயுமே வந்து ஒரு நம்பரை அவன் வந்து ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா அதுக்கான பவர் நம்பர் வச்சு கரெக்டாக அவன் பிசியில் வந்து அவன் அடிச்சிருவான். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த நம்பர் வந்து கரெக்டாக, அதுவும் இந்த மந்த் வந்து அவன் கரெக்டாக பிசியை வந்து அடுத்தடுத்து ஆடிட்டே வரான். ஸோ அதனால் இன்னைக்கான ரிசல்ட், அதாவது இன்னைக்கான பிசி நம்பரில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னுமே வந்து அவன் அந்த 47க்கு ஒரு பெண்டிங் வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸோ 18 ரிப்பீட் ஆனதுனால முன்னாடி நாள் 447 இருக்குங்களா? ஸோ அதில் வந்து அந்த பிசியில் அந்த 47க்கு அந்த நம்பரை அவன் வந்து பவர் நம்பர் திருப்பினான் அப்படின்னா ஒரு 29 அப்படின்ற நம்பர் ஒருவேளை ஸ்வாப் பண்ணிட்டு டேரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 92 அப்படின்னு வரும். 92 அவன் டேரெக்டாக, ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து அவன் ஃபுல்லாக பவர் நம்பரை வந்து அவன் ஸ்வாப் பண்ணி கொடுத்ததுனால ஒரு வேளை நாளைக்கு ஸோ அந்த ஸ்வாப்பிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அவன் இன்னைக்கு டேரெக்டாக வந்து இந்த 901க்கு வந்து 456 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்ததுனால நாளைக்கு இந்த 47க்கு வந்து அவன் திருப்பி 29 அப்படின்ற நம்பர் வந்து அவன் பிசியில் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிசியில் 29 அப்படின்ற நம்பர் வருது அப்படின்னா ஏ போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து பிசியை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து ஒரு நம்பரை வந்து நம்ம அக்யூரேட்டாக வைக்கிறோம் அப்படின்னா ஸோ ஏ போர்டு நம்ம கெஸ் பண்ணுறது ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ 29 வந்து பிசியில் வருது அப்படின்னா ஏ போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து டியூஸ்டே இல்லைங்களா? ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு பேட்டர்ன் வந்து அவன் ஃபாலோ பண்ணிட்டுருக்கான். அதாவது இங்கே பாருங்கள், இந்த 62 அப்படின்றத வந்து அவன் ஒரு நாள் கேப் விட்டு அவன் எப்படி அடிச்சிருக்கான், அதாவது பிப்ரவரி மாதம் வந்து 62 வந்து ஏசியில் வந்து அடிச்சிருக்கான். அதோட ஒரு மாதம் விட்டு அடுத்தது ஏபியில் வந்து 62 அப்படின்ற நம்பர் வந்து பிப்ரவரி மாதம் கொடுத்துருக்கான். ஸோ அதே மாதிரி அந்த பேட்டர்ன் வந்து ஒரு மாதம் விட்டு இன்னைக்கு, அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து இந்த போர்டு கரெக்டாக வர்றதுனால ஏப்ரல் மாதம் நாளைக்கு 14ஆம் தேதி இவன் வந்து ஏசி ஏபி முடிச்சிட்டான். ஏபி பிசி முடிச்சிட்டான். அடுத்தது ஏபியில் வந்து
62 அப்படின்னு நம்பர் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஏற்கனவே பிசியில் வந்து 29 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஏபியில் வந்து அந்த 2 கரெக்டாக வருது. ஏன்னா அந்த ஆர்டர் வந்து ஒரு மந்த் விட்டு ஒரு மந்த் கரெக்டாக வரதுனால ஏபியில் நாளைக்கு 62 அப்படின்ற நம்பர் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் வந்து எப்படி ஏன்னா வந்து நம்ம மந்த்லி சார்ட்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம், ஏன்னா வீக்லி சார்ட்லையும் ஒரு சில டைம் வந்து இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மந்த்லி சார்ட்டில் வந்து நாளைக்கு அந்த நம்பர் சிங்கிள் சார்ட் நம்பராக வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா 629 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து மந்த்லி சார்ட்டில் கரெக்டாக வருது. ஏன்னா வந்து நம்ம ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் கரெக்டாக பிப்ரவரி மாதம் டிசம்பர் மாதம் அதோட விட்டுட்டு பிப்ரவரி மாதம், ஸோ அடுத்தது ஏப்ரல். ஸோ இந்த 3 மாதம், அதாவது ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம், அதாவது இந்த 62 வந்து ஃபஸ்ட்டு ஏசியில் அடிச்சிருக்கான், அடுத்தது பிசியில் அடிச்சிருக்கான். ஸோ நாளைக்கு ஏபியில் அடிக்கிறதுக்கு அந்த பேட்டர்ன் கரெக்டாக வரதுனால 62 அப்படின்ற நம்பர் வந்து ஏபியில் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஏபியில் வந்து இந்த நம்பர் வருது. ஸோ நம்ம வந்து வீக்லி சார்ட்லேயும் வந்து அந்த நம்பரை வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஏன்னா வந்து ஏசியில் வந்து நம்ம பிசியில் வந்து 29 அப்படின்ற நம்பர் தான் நம்ம வந்து ஏற்கனவே கெஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து வீக்லி சார்ட்லையும் பாருங்கள். வீக்லி சார்ட்லையும் அந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக வரும். அதாவது சி போர்டில் வந்து இங்கே பாருங்கள் 0 2 அடுத்தது 8 8 8, அதாவது 3மே தொடர்ந்து ஒரு 8 வர்றதுனால அடுத்தது அதாவது இன்க்ரீசிங் ஆர்டர் 5 வந்துருச்சு, 6 வந்துருச்சு, 7 வந்துருச்சு. ஸோ அடுத்தது 8. ஓகேங்களா? ஸோ இந்த 2 வந்து நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா 7ஓட பவர் நம்பர் தான் வந்து 2. ஸோ அதோட கண்டினியூவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3 வாரமாக அவன் சி போர்டில் 8 வந்து கண்டினியூவேஷனாக வச்சுருக்கான். ஸோ அடுத்தது அதோட இன்க்ரிமெண்ட் நம்பராக தான் வந்து அவன் நாளைக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் சி போர்டில் வந்து 9 அப்படின்ற நம்பர் வந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ சி போர்டில் 9 வருது அப்படின்னா நம்ம அடுத்தது ஆனால் இப்போ வந்து 0 இங்கே வந்து 56. இந்த 56 வந்து நம்ம திருப்பினோம் அப்படின்னா 01. அதாவது இந்த 01 வந்து நம்ம ஏற்கனவே வந்து மண்டேக்கான ரிசல்ட்டை வந்து 901 அப்படின்னு நம்பர் வந்து கொடுத்துட்டான். ஸோ அதனால் இந்த நம்பர்லேருந்து அவன் கண்டிப்பாக வந்து நாளைக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முடியாது. ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே வந்து மண்டேக்கான ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட பவர் நம்பர், அது ஏதோ ஒரு பவர் நம்பரை வந்து அவன் டியூஸ்டே ரிசல்ட்டில் வந்து கொடுத்துருப்பான். ஆனால் இந்த வாரம் வந்து மண்டேவோட ரிசல்ட் தான் அவன் என்ன பண்ணியிருக்கான், சண்டேவோட ரிசல்ட் தான் 901 வந்து மண்டேக்கு அப்படியே வந்து அந்த பவர் நம்பரை வச்சு 456 அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கான். ஸோ அதனால் அவன் டிஃப்ரெண்ட் பேட்டர்னை தான் எடுக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த நம்பரை வந்து நம்ம இந்த சைடு கெஸ்ஸிங்கும் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இந்த பவர் நம்பரில் அவன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அது ஏற்கனவே அந்த பவர் நம்பர் வந்ததுனால தான் இன்றைக்கி அந்த பவர் நம்பரை வச்சு நான் கெஸ்ஸிங் கொடுக்கல. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஏன்னா வந்து பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஏன்னா அவன் கண்டிப்பாக வந்து பவர் நம்பரை டைரெக்டாக கொடுக்காம அவன் அடுத்த நாளைக்கு இதை வந்து ஏதோ ஒரு நம்பரை வந்து அவன் திருப்பி தான் வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கான், டியூஸ்டேக்கான ரிசல்ட்டாக. அதனால தான் வந்து இந்த பேட்டர்னை பார்க்குறப்போ இந்த 62 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து போன மாதம் கொடுத்துருக்கான். ஸோ ஏபியில் வந்து இந்த 62 நிற்கிறதுனால 629 அப்படின்ற நம்பரை வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து நாளைக்கு கிளிக் ஆகுது அப்படின்னா ஒரு சரியான பேட்டர்னை அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து 62 அப்படின்ற நம்பர் வந்து இன்னுமே இந்த மாதம் கேமில் அடிக்காமல் இருக்கான். ஏபி போர்டில், பிசி போர்டில் 29 அப்படின்ற நம்பர் வந்து பெண்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நம்பரை வந்து நான் வந்து கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரையும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.